தன் வழக்கத்தின்படியே அது வசனம் எடுத்து படிங்க டக்குன்னு. வழக்கத்தின்படியே பலகனை திறந்து எத்தனை வசனம்? 6:10 படி. தானியேல் 6:10 படிங்க பார்க்கலாம். தானியேலோ வென்றால் மேல் வீட்டு அறையில் அடுத்த மாடியில் மேலாவது மாடியில் போயிட்டு தானியேல் என்ன பண்ணுறாரு? என்னென்ன பண்ணுறாரு தானியேல்? முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் தன் தேவனுக்கு முன்பாக. எவ்வளோ பேர் ஆண்டவரை நீங்கள் மறுதளிச்சிக்கிறீங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்யலையே, அதிசயம் செய்யலையே. நம்முடைய கிரியைகள் சுத்தம் இல்லை. நம்முடைய கிரியைகளை ஆண்டவருக்கு நமக்கு தூரமாக இருக்குது. அதனால நம்முடைய ஜபங்கள் பதிலுவதற்கு காலதாமதமாகுது. ஆனால் தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சார். அவருக்கு ஒரு ஆண்டவர் மறைபொருள் வெளிப்படும். அவன் என்ன பண்ணா? பரலோகத்தின் தேவன். இப்போ வந்துருங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் படிங்க. 19. பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் வீட்டில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்க? யாரெல்லாம் உட்காந்து ஜெபிக்கிறீங்க? யாரெல்லாம் காலை நீட்டி கொண்டு ஜெபிக்கிறீங்க? யாரெல்லாம் படுத்து கொண்டு ஜெபிக்கிறீங்க? 4 வகையான ஜபங்குது. முழங்கால் படி ஜெபிக்கிறது, உட்காந்து ஜெபிக்கிறது, காலை நீட்டி போட்டு ஜெபிக்கிறது, படுத்துன்னு ஜெபம் எடுத்து. ஆனால் தானியேல் பண்ண ஜெபம் முடிந்த வரைக்கும் உங்களால் ஒரு 10 நிமிடம், 15 நிமிடம், 25 நிமிடம் முழங்காலிலிருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிடுவோமா? எல்லாம் முடிந்தவர் முழங்கால் படிட்டு எல்லாம் எப்படின்னா உங்களுக்கு எல்லாம் முழங்கால் படிடுங்க. முழங்கால் மண்டிட முடியாதுங்க பரவாயில்ல. என்னால் முழங்கால் மண்டிட முடியா இங்கே கிடையாது. உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். நல்லா முழங்கால் படிட்டு 2 கரங்களை கூப்பி பரலோகத்தின் தேவனுக்கு ஜெபிக்கணும். எந்த சிறை இருப்பதான் பரவாயில்ல. நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் பரவாயில்ல. இந்த பாவம் மன்னிக்கப்படவே முடியாதுன்னு பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. சகோதரிய திருச்சபை ஊழிக்காரனே எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அப்போ முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஜெபம் எப்படி இவர் மகிமையாக பார்த்தீங்களா? மகிமையாக தான் இல்லையா? ஆனால் இதே நீங்கள் உட்காந்து கொண்டு சப்பலாங்குழல் போட்டுக்கொண்டு காலை நீட்டிக்கொண்டு முடியாதவங்க பரவாயில்ல, கால் நீட்டே முடியலையே பரவாயில்ல, வயசானவங்க 70 வயசு சேர்ந்தேன். ஆனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க, கல்லூரிக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, தொழிலுக்கு போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, ஒரு அதிகாரியை பார்க்க போகிறாங்க, நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் போகிறாங்க. அப்போ வீட்டில் முழங்கால் படிட்டு பாஸ்டமாக பிரித்து ஜாஸ்வாக்கெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அங்கே இருக்கும்போது முட்டி போட்டு ஜோம் பண்ணுங்க. பிள்ளைங்க முட்டி போட்டு சின்ன 1 நிமிஷம் ஜோம் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போவாங்க. உங்கள் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறீங்க? இன்னிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. முட்டி போட்டு அவங்களே சின்ன ஜோம் நம்ம சொல்லி தரல. ஏசப்பா ஸ்கூலுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு நல்ல காரியம் போகிறேன், ஒரு கெட்ட காரியமாக போகிறேன், ஒரு எதிர்பார்க்க போகிறேன், ஒரு அதிகாரி பார்க்க போகிறேன், ஒரு பிரச்சனைக்காக போகிறேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், ஒரு ஜட்ஜியை பார்க்க போகிறேன், வக்கீலை பார்க்க போகிறேன். முழங்கால் படிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி கடந்து போனீங்கன்னா அந்த காரியங்கள் கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. முட்டி போகிற பழக்கம் இருக்குதா? முட்டி போடாத பழக்கம் இல்லாவிட்டால் இன்னிலிருந்து முட்டி போட்டு ஜெபம். எவ்வளோ பாஷ் நேரம் பண்ணுது? உன்னால் எவ்வளோ நேரம் முழங்கால் படிக்க முடியும்? 1 மணி நேரம் என்னால் முழங்கால் இருக்க முடியும் சொல்கிறவங்க கை ஊற்றுங்க பார்க்கலாம். அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, சந்தோஷங்க. 1 மணி நேரம் என்னால் முழங்கால், இது பெருமை கையில் அவங்க சொல்ல. 1 மணி நேரம் ஆண்டவருக்காக கிரையை செலுத்துகிறாங்க, முழங்கால் இருக்கிறாங்க. முழங்கால் என்பது பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்மை தாழ்த்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா. இது வரைக்கும் எல்லாம் கூட நீங்கள் முழங்கால் படி ஜெபிக்கணும். தானியேல் பரலோகத்தின் தேவனை நோக்கி படிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தப்பட்டது. தேவனை ஸ்தோத்திரித்து தானியேல் சொன்னது முதலாவது ஜபத்தில் நம்மளாம் வீண் காரியத்தை போட்டு அலசுறோம். எனக்கு இது வேணும் தானியேல் அப்படி சொல்ல. தானியேல் பெரிய ரகசியங்களை மறைபொருள் வெளிப்படுத்தின தேவனு ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
அவருக்கு துதி பலி செலுத்தினான். முதலாவது ஜெபத்தில் முழங்கால் பண்ணிட்ட உடனே கொஞ்ச நேரம் நீங்கள் அவர் ஆராதிக்கணும், அவர் நாமத்தை மையப்படுத்தும். தானியேல் அதானே எடுத்த உடனே கர்த்தரை மையப்படுத்தலாம் பாருங்க. ஆண்டவருக்கே துதியும் கனமும் உண்டாகுன்னு சொல்லி ஜெபிக்கிறார். வல்லமையும் ஞானமும் எப்படி ஆண்டவர் புகழ்ந்து ஜெபிக்கிறார் பாருங்க. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறாரா இல்லையா? மாற்றுகிறாரா இல்லையா? மாற்றிக்கொண்டே இருக்கிறார். 18 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? 7 வயசில் எப்படி இருந்தீங்க, 7 வயசில் எப்படி இருக்கிறீங்க, 90 வயசில் எப்படி இருக்கிறீங்க, 30, 40, 50 வயசு எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எவ்வளோ பேர் அரசாங்க வேலை கிடைக்க நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குன்னு. எவ்வளோ பேருக்கு விவசாயம், எவ்வளோ பேர் அழகான வீடு, எவ்வளோ பேருக்கு கார், எவ்வளோ பேருக்கு வாகனம், எல்லாத்தையும் மாற்றிட்டாரா இல்லையா? மாற்றிக்கொண்டே இன்னும் மாற்ற போகிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். பாருங்க, தமிழ்நாட்டில் 50 ஆண்டு ஆட்சி காலம். நல்லா கவனிங்க, 50 ஆண்டு ஆட்சி காலங்க. திராவிட கட்சி நான் 2 பேரும் போட்டி சொன்னாங்க. ஒரே நிமிஷத்தில் ஊதி தள்ளிட்டார். தப்பு நினைக்க, இங்கே இன்னைக்கு பேச்சு உலகம்பலாதான். இவர் வரப்போறாரா, இவர் வரப்போறாரா? ₹1 கூட இல்லை. நம்ம எல்லாம் பணத்தை வாங்கிக்கின்னு 2000 3000 வாங்கிக்கின்னு நல்லா கொழுக்கட்டை சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு போகிற குத்துறா விசில் போயினேச்சு. நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ண சொன்னேன். ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஐயா, ஐயா என் பையன் சொல்கிறான், நீ மட்டும் அந்த ரெட்டலைக்கு சூரியனுக்கு போட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, நான் வீட்டில் தற்கொலை பண்ணின்னு சொன்னானோ. விசிலுக்கு போகணும் பாரு. அப்பா அம்மா எதுக்கு ஐயா போட்டீங்க? ஐயோ ஏங்க ஐயா கேட்குறீங்க? என் பையன் சொன்னான், போய் நான் பரம்பரை ரெட்டலை கட்சிக்காரங்க, எம்ஜிஆர் கட்சி இருந்துட்டேன், நான் விசில் குத்திட்டேன்றான். நம்மளும் அப்போ தானே நல்லா 2000 3000 ஆயிரம் வாங்கி நல்லா பிரியாணி, சிக்கன் பிரியாணியும் நல்லா கொழுக்கட்டையும் பணியாரம் சாப்பிட்டு குத்துறா. ஹோ அல்லேலூயா. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா பெருமைக்கு நான் சொல்ல, அவருக்கு அந்த கட்சியை சொல்ல பாருங்க, சும்மா ஒரு சன பொழுதில் ரெக்கார்டே மாற்றிட்டார். யார் மாற்றிருந்து? யாருமா சொல்லுங்க? அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவை கிடையாது. ஏன் உங்களால் சாதிக்க முடியல? 50 வருஷம் கோடி கணக்கு, ₹1 கூட செலவு. ஒரு ஐயா சொல்கிறாரு, ஐயா நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு போயிட்டார், அவ்வளோதாங்க, 2வது எங்கள் ஊருக்கே வரலையா. அவர் பார்த்தா எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார். யாருக்காக போட்டாங்க ஓட்டு? நல்லா கவனிங்க. ராஜாக்களை தள்ளி, ராஜாக்களை தள்ளி அவர் தான், அவரு கத்தில் இருக்குதுங்க. பையன் சொன்னார், அம்மலாத மழையே இல்லை. உண்மைதான், 7 மாதம் மழையே இல்லை. கர்நாடகாவிலேருந்து நம்ம பிச்சை கேட்குறோம் தண்ணிக்கு, மழையே இல்லை, பயங்கர வறட்சி. இன்னும் இப்படியே போச்சுன்னா குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது, எல்லாமே வறண்டு போச்சு. அப்போ மழைக்காக ஜெபிக்கணும். மழையை வருஷிக்கு அவர் தானே, அவர்கிட்ட நமக்கு பரலோக தேவனுக்கு ஆண்டவரே மற்ற மக்கள் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆபிரகாம் ஜெபிக்கிற 10 நீதிமான்களை படுத்து அழிப்பீரோ, அது மாதிரி நம்ம ஜெபிக்கணும். ஐயா எங்கள் சொந்த பந்தங்கள் செய்கிற பாவத்தில் மன்னித்து எங்கள் ஜனங்கள் செய்து பாவத்து நாங்கள் ஜெபத்து கேட்டு தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுங்க, ஜெபிக்கணும். இன்னும் 5 மாதங்கிறது, 5 மாதம் மழை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா விலைவாசியும் பயங்க வேறு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். காலங்களையும் சமயங்களை மாற்றுவார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, எல்லாம் அவருடைய கருத்தில் இருக்குது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. நினைத்து பார்க்காத காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது. அப்படியே கண்ணை மூடுங்க, யோசித்து பாருங்க. நினச்சி பார்க்காத காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்குது. நானா, என் குடும்பமா, எங்கள் அப்பா அம்மாவா, என் சொத்தா? உண்மையாக நீங்கள் உணர்வீங்கன்னா ஒரு காலத்தில் சாப்பிட்றதுக்கு நல்ல டம்ளர் பிளேட் இல்லை, படுக்கிறதுக்கு ஒரு பாய் இல்லை, ஒரு பெட்ஷீட் இல்லை. மாற்றிட்டார. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி கத்த மாற்றிருக்கிறார்? அவர் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அன்றைக்கி 10 ரூபானா உங்களுக்கு 1000 ரூபாய். 10 ரூபா ரொம்ப கஷ்டம்.
இன்னைக்கு காந்தி தாத்தா 500 தாளா அப்படி வீசி 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 அள்ளி விடுறீங்களே, கர்த்தர் தருகிறாருங்க. எந்த மனுஷனும் உயர்த்த அவரால் முடியும். ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, கைத்தடி சொல்லுங்க. காலைகளின் சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். போன வாரம் திருவண்ணாமலையில் ஒரு ஆலோசனை கொடுத்ததுக்கு போனேன். முடிஞ்ச ஒரு ஐயா என்னை கூப்பிட்டார். ஐயா, நான் சபை கட்டி கொண்டிருக்கிறேன், நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்க. நான் 3 ஊழியக்கார போனோம். பார்த்தா நான் பிரமித்து அப்படியே நின்றுட்டேன். அந்த சபையும் வீட்டையும் பார்த்து வீடும் சபையும் கட்ட பிரமித்து நின்றுட்டேன். அவுளுப்பேட்டை வழியில் திருவண்ணாமலை கட்டுற அவுளுப்பேட்டை போகிற வழியில் இங்கேருந்து இப்படி பார்க்குறதாகுது. 3 மாடி கட்டிக்கிறாருங்க. இதுவரை எவ்வளோ செலவாகி வேலை நடந்துக்குது, 1 கோடி ரூபாய். இன்னும் எவ்வளோ செலவாகி, இன்னும் 1 கோடி ரூபாய். லிஃப்ட்டுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாவாம். எவ்வளோங்க? சத்தமாக சொல்லுங்கள். கீழே வீடு, மேலே சபை, அதுக்கு மேலே ரெக்கார்டிங் சென்டர். எல்லாருக்கும் இந்த கிருபை, எல்லாருக்கும் தாளை, இந்த எல்லாருக்கும் இந்த ஐஸ்வரம். அவர் யாருக்கு என்ன வச்சுக்கிறாரோ. நான் போய் செவுத்தில் நின்று ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தை ஆசிரியர். இன்னும் 1 கோடி ரூபாய் தேவை. 1 கோடி தான் முடிச்சுக்கிறாரு. இன்னும் பெயிண்டிங் இல்லை, ஃபினிஷிங் இல்லை, பிளம்பர் வேலை கிடையாது, கிரானைட்ஸு மார்பிள் வேலை இன்னும் வரல. அதுக்கு 1 கோடி ரூபாய் பட்ஜெட். அவர் நினச்சி பார்த்துருப்பாரா? அவர் சனியில் இங்கே வந்தால் திருவண்ணாமலைக்கு காலைங்களின் சமையல் உங்கள் வாழ்க்கையில் கூட நினைத்து பார்க்காத காரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கதை செஞ்சுருக்கிறார். நினைத்து பார்க்காத இழப்பு கூட. இப்போ தனமாக கூட கொஞ்சம் உடஞ்சி போய்க்கிறாங்க. ஏன் நான் இந்த திருவண்ணாமலைக்கு வந்தேன், இந்த மூழில் திருப்பி வந்தேன், எங்கள் ஊர் ஜனங்களே எங்களை எதிர்க்கிறாங்க, இதுதான் கிறிஸ்துவுக்கு போயிட்டியா, இதுதான் ஏசப்பட போயிட்டியா, பல வேதனைங்க. அவங்களுக்கு தான் தெரிந்த வேதனை. அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சொல்லை எல்லாவற்றையும் மாற்றுக அவர். அதனால் கர்த்தர் என்று அவர் இல்லை நம்ம மறுதளிக்கக்கூடாது. படிங்க, முடிக்கலாம். ஞானிகளுக்கு ஞானத்தையும் யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க தெய்வத்தை. சாலமோனை கேட்டு பாருங்க, பவுலை கேட்டு பாருங்க, அழகாக சொல்றார். உள்ளந்தல் இறுதியிலும் அறிகிறவர், அவருக்கு புத்தி சொல்லவர் யார்? அவருடைய ஆழம் எட்டாத, அவர் ஞானம் எட்டாத காரியங்கள் தெய்வத்திட்ட போயிட்டு யாரும் மனம். யோபு அழகாக விவரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆழமும் சொல்லுங்க, ஆழமும் படிங்க. ஆழமும் வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் இருள் இருண்டு இருக்குது, பாவங்குது, இது அறிகிற கர்த்தர் இருளை வெளிச்சமாக்க மாற்ற அவரால் முடியும். காத்திரு. தானியேலை பற்றினா அடிக்கடி நீ முடிவு போய் காத்திரு, தனித்திரு, ஜெபித்திரு தான் சொல்றார் ஆண்டவர். முடிவு இன்னும் வரல. நிறைய வெளிப்பாடு கொடுத்தாரு தானியேலுக்கு. ஆனால் தானியேலை காத்திரு, முத்திரை போடு, இன்னும் கர்த்தர் தேவ ரகசியம் வெளிப்படல, வருவதற்காக காத்திரு. அல்லேலூயா. யார் இந்த தானியேல்? யார் இந்த தானியேல்? ஒரு கைதி, ஒரு அடிமை, எருசலேமிலிருந்து பாபிலோன் கொண்டுபட்ட ஒரு அடிமை. ஆனால் கர்த்தர் ரகசியங்களை மறைவு வெளிப்படுத்த முடியாத தேவனோடு 3 வேளை ஜெபம் பண்ணா, சாதா ஜெபத்தில் முழங்கால் படிட்டு தேவனை மகிமைப்படுத்தான். எங்க கடைசி நாட்களில் நினைத்து பார்க்காத காரியம், தானியேல் மூளை கெட்டாத காரியம், அந்த பாபிலோன் தேசத்துக்கே ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். உங்களையும் உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், உங்கள் தொழிலை உயர்த்துவார். ஆனால் ஒன்று, நீங்கள் முழங்கால் படிட்டு பரலோகத்தின் தேவன் நோக்கி ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடுவோமா? கர்த்தர் தாமே இந்த ஆலோசனை ஆசிரியப்பாராக. எல்லாம் சொத்தம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுவோமா? பரலோகத்தின் தேவன் நோக்கி, பரலோகத்தின் தேவன் நோக்கி எல்லா முழங்கால் படி ஜெபிக்க கிருபை தர முடியாது. எல்லாம் சொத்தம்